திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் செயற்குழு கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்று 9 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த 9 தீர்மானங்களில் ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்பவர் வயது வரம்பு என்பது 70ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவர் 3 முறை மட்டுமே மாவட்ட கழக செயலாளராக தனது பணியை செய்ய இயலும். அதே போன்று ஒரு கிளைக்கழக செயலாளர் என்புடைய வயது வரம்பு 45ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிக்காலம் என்பது 2 முறை மட்டுமே கிளைக்கழக செயலாளராக தனது பணியை செய்ய முடியும். ஒரு நகரக்கழக செயலாளர் என்புடைய வயது வரம்பு 60ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் 2 முறை மட்டுமே நகரக்கழக செயலாளராக தனது பணியை செய்ய முடியும். அதே போன்று பேரூர் கழக செயலாளர் அவருடைய வயது வரம்பு என்பது 50. அவரும் தனது பணியை பேரூர் கழக செயலாளராக 2 முறை மட்டுமே பணியாற்ற முடியும். இன்றைக்கி மாநகர செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை என்பது தலைவரின் அறிவிப்பாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட வயது வரம்புகளை அறிவித்த தளபதி அவர்களுக்கு கழக தோழனாக நெஞ்சார்ந்த நன்றி. அதே போன்று ஒன்றிய கழக செயலராக இருக்கக்கூடிய வயது வரம்பு என்பது 60ஆக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஒன்றிய கழக செயலாளரும் 2 முறை மட்டுமே ஒன்றிய செயலாளராக தனது பணியை செய்ய முடியும். இதனால் கழகத்தினுடைய உண்மை தொண்டர்களுக்கு இந்த பொறுப்புகள் வந்து சேரும் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாவட்ட கழக செயலாளராக இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்கள் இதிலே சமமாக பார்க்கப்படுவார்கள். எனவே கழக தோழர்கள் அனைவரும் உட்கட்சி அமைப்பு தேர்தல் வரவிருக்கிறது. நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். கட்சியினுடைய தேர்தலை நடத்தி பொறுப்பாளர்களை நியமனம் செய்யவிருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே தயாராக இருங்கள். மீண்டும் வருவோம்.